வாடா கண்ணா, நீயுமா அப்பாவை மறந்துட்ட? சொல்லுடா கண்ணா, நீ கூடவா அப்பாவை இப்படி தனிமையில போட்டு பழி வாங்கணும்னு நினைச்ச? டேய், அப்பா பிள்ளைன்னு அடிக்கடி சொல்லுவியே, எங்க ஒரே ஒரு தடவை சொல்லுடா. தாவி அன்போட முத்தம் கொடுப்பியே, எங்க ஒரே ஒரு முத்தம் கொடுறா. ஏண்டா? டேய் கண்ணா, நீ என்னடா சொல்ற? கண்ணா, அப்பாவை அப்படிலாம் சொல்லாதடா. உன்னை காணாம அப்பா துடிச்சு போயிட்டாரு. சரியா சாப்பிடுறது கூட இல்ல. இனிமே நீங்க அப்பாவோட தான் இருக்கணும், தெரியுதா கண்ணா? மாட்டேன். எங்க அப்பா எப்ப குடிய நிறுத்துறாரோ அப்பதான் நான் இங்க இருப்பேன். எங்க அம்மா இங்க வந்தாதான் நானும் இங்க வருவேன். சொல்றத கேளுடா கண்ணா. அவ என்ன செய்வான் இல்லையா? கிளிப்புள்ள மாதிரி இதெல்லாம் அவனுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது. கண்ணா, உன் அப்பா குடிக்க கூடாது, அவ்வளவுதானே உனக்கு வேணும்? குடிக்க மாட்டேன்டா. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். இப்பவே உன் அம்மாவுக்கு லெட்டர் எழுதி தரேன். லட்சுமி, பொன்னையும் என் கண்ணனையும் பிரிஞ்சு இனியும் என்னால வாழ முடியாது. எனக்கு கடவுள் கொடுத்த சித்திரவதை போதும். என் தவறையெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். நாளையிலிருந்து நான் குடிக்க மாட்டேன். இது சத்தியம். கண்ணனையும் உன்னையும் நாளையே எதிர்பார்க்கிறேன். கண்ணா, இது அம்மா கிட்ட கொடு. இப்பதான் எங்க அப்பா அம்மாவும் நானும் நாளைக்கு வர்றோம். டாடா, பை பை. டிரைவர் போகலாம். தொழிலுக்கு பங்க விளைவிச்ச இந்த குடிய நான் குடிக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அமைதியை கருத்து இந்த குடிய நான் குடிக்க மாட்டேன். என்னுடைய லட்சுமி என் கண்ணன் என்னை விட்டு பிரிய காரணமாக இந்த குடிய நான் குடிக்க மாட்டேன். நான் தொட மாட்டேன். நான் தொடவே மாட்டேன். சோடா கொண்டா. ஐயா, குடிக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு இப்பதானே கண்ணங்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்தீங்க. எழுதி கொடுத்தேன். ஆனா அது நாளையில இருந்துதான். ஆமா, காந்தி ஜெயந்தில இருந்து நான் முழு மனிதர். இப்ப என்ன தடுக்காத. இந்த குடிக்கு இன்னோட நான் முழுக்க போட்டுறேன். அப்பதான் இந்த வீட்டுல ஒழுங்கா குடித்தல நடக்கும். நீங்க எப்ப முழு மனுஷனா திருந்துறீங்களோ அன்னைக்குதான் இந்த வீட்டு வாசப்படியே நம்ம இது நம்ம கண்ண மேல சத்தியம். முடியாது லட்சுமி, முடியாது. உங்களை எல்லாம் பிரிஞ்சு என்னால தனியே இருக்க முடியாது. உங்களை விட இந்த குடி எனக்கு முக்கியம் இல்லை. நாளையில இருந்து நான் குடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் செஞ்சு நம்ம கண்ணங்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன். ஆனா ஒரே ஒரு முறை கடைசியா இதை நான் குடிச்சுக்கிறேன். என்ன, நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன் பாரு. குடிக்க மாட்டேன். இது என் கண்ண மேல சத்தியம். இது என் கண்ண மேல சத்தியம்.
அப்படியெல்லாம் சொல்லாடா கண்ணா. நான் திருந்திட்டேன். நீ சொல்றத நான் கேட்கிறேன். நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்டா. In my life. ஐயா, நம்ம கண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கே ஆபத்தான நிலையில தூக்கிட்டு வந்திருக்காங்க ஐயா. என்ன சொன்னாலும் கேட்காம கடைசியா குடிச்சுக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்ப நம்ம என்னையா செய்ய போறோம்? ஏன் கண்ணனுக்கு ஆக்சிடென்ட், உயிருக்கு ஆபத்து இருக்கா? டாக்டர், அவர் இருக்கிற நிலைமைய பாத்தீங்களா? இவரால நிச்சயமா என் கண்ணனை காப்பாற்ற முடியாது. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் டாக்டர், என் கண்ணனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். ஐ ஃபீல் சாரி ஃபார் திஸ். உங்க மகன் மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மதுவினால தள்ளாடிக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. மிஸ்டர் மோகன், கண்ணன் நீட்ஸ் இமிடியேட் ஆபரேஷன். No, no. I will not allow anybody to do the operation. ஏன் கண்ணனுக்கு நான் தான் ஆபரேஷன் செய்வேன். I will save my son. ஏன் பேசாம இருக்கீங்க? அவர் குடிச்சிருக்க நினைவோட நிச்சயமா அவரால் இந்த ஆபரேஷன் செய்ய முடியாது. நீங்க பயப்படாம இருங்கம்மா. அவருடைய திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆபரேஷன் நடக்கும்போது நானும் கூடவே தான் இருக்க போறேன். மிஸ்டர் மோகன், நீங்க உடனே புறப்பட்டு உங்க கிளினிக்கு வாங்க. நான் போய் ஆபரேஷன் வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யறேன். இந்த கண்ணனுக்கு அவங்க அம்மா பால் சோறு கொடுப்பாங்க. இந்த கண்ணனுக்கு இது அப்பாவோட பிரசன்டேஷன். நம்ம கண்ணனை காப்பாத்திட்டீங்களா? என்னங்க கண்ணா, கண்ணா, மாமா, கண்ணன் ஆபரேஷன் சொன்னீங்களா? கண்ணனை காப்பாத்திட்டீங்களா? சொல்லுங்க மாமா. கண்ணு எங்கக்கா? கௌரி, கண்ணன் நம்மளை விட்டு போயிட்டு இனிமே வராது, இனிமே வரவே வராது. என் ஆபரேஷன் முந்தி கண்ணு எவ்வளவு தைரியம் சொன்னான். நான் படிச்சுக்கிட்டான், ஆனா அவன் செத்து போயிட்டானே. ஏன் மாமா கண்ணனை சாவாச்சிங்க? சொல்லுங்க மாமா. கண்ணா, கௌரி, அங்க போக கூடாது. நோயாளிகளுக்கு எது பிடிக்கும் நீ கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஒரு டாக்டருடைய சன்னங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிற. நீதி
அவர்களே, தீர்ப்பை நிறுத்துங்கள். நீங்க யாருமா? உங்களுக்கு இந்த வழக்கிற்கு என்ன சம்பந்தம்? என் பெயர் ரந்தி. நான் டாக்டர் மோகனின் நர்சிங் ஹோமில் அசிஸ்டன்ட் சர்ஜனாக வேலை பார்த்து வந்தேன். இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மீனாவின் ஆபரேஷனை செய்ததே நான் தான். டாக்டர் மோகன் ஒரு நிரபராதி. கோட்டார் அவர்களே, டாக்டர் வசந்தி சொல்வது அத்தனையும் போய். மீனாவுக்கு ஆபரேஷன் செய்தது நான் தான். இந்த வழக்கு முடிந்த நிலையில் தீர்ப்பு சொல்லப்படும் இந்த நேரத்தில் திடீரென்று வழக்கிற்கு சம்பந்தமில்லாத ஒருவர் தானே ஆஜராவதையும் சாட்சி சொல்வதையும் நான் ஆட்சேபிக்கிறேன். நாட்டின் நீதி நேர்மையை காப்பாற்றும் பொருட்டு கிரிமினல் வழக்குகளில் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அரசாங்கத்திற்கும் கோத்தாருக்கும் துணிந்து உதவி செய்யலாம். மீனாவின் ஆபரேஷனை டாக்டர் வசந்தியே செய்ததாக வாதத்திற்கு ஒப்புக்கொண்டாலும் நாட்டின் தலை சிறந்த டாக்டர்கள் ஒருவரான டாக்டர் மோகன் தான் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு தன் மனைவியை எனது கட்சிக்காரர் அவரிடம் அழைத்து சென்றிருக்கிறார். அப்படி இருக்கையில் தானே ஆபரேஷன் செய்வதாக ஒப்புக்கொண்ட பிறகு அப்படி செய்யாமல் வேறொரு டாக்டரை கொண்டு அந்த ஆபரேஷனை செய்ய அனுமதித்ததும் தவறு. இன்னார்தான் இந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று எந்த டாக்டரையும் ஒருவர் கட்டுப்படுத்தவும் கூடாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது. மீனாவின் ஆபரேஷன் தினத்தன்று பெரிய டாக்டருடைய கைவிரலில் செப்டிக் வூண்ட் இருந்ததாலும் உடனடியாக ஆபரேஷன் செய்யப்பட வேண்டிய நிலையில் பேஷண்ட் இருந்ததாலும் எங்களுடைய தலைமை டாக்டரான மோகனின் மேற்பார்வையிலும் ஆலோசனையின் பேரிலும் நான் தான் இந்த ஆபரேஷனையே. நீங்க தான் இந்த குறிப்பிட்ட ஆபரேஷனை செய்தீர்கள் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்ன இருக்கு? எங்கள் ஆஸ்பத்திரி ரெஜிஸ்டரில் நான் இந்த வழக்கில் இருக்கும் மீனாவின் ஆபரேஷனை செய்த நேரமும் காலமும் என்னுடைய கையொப்பமும் குறிக்கப்பட்டுள்ளதை கனம் கோட்டார் அவர்களின் மேலான பார்வைக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். மெடிக்கல் கவுன்சிலின் ஆலோசனையின்படியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின்படியும் ஆபரேஷன் ரிஜிஸ்டரில் இருந்தும் டாக்டர் வசந்தி தான் இந்த வழக்கில் குறிப்பிடப்படும் மீனாவுக்கு ஆபரேஷன் செய்தார்கள் என்று முடிவெடுத்து டாக்டரின் கவனக்குறைவாலேயே பேஷண்ட் வயிற்றினுள் ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்படும் கருவி ஒன்றை வைத்து தைத்து அதன் விளைவாக பேஷண்ட் இறந்தார்கள் என்று நமக்கு தெளிவாக தெரிவதால் கோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கான்டக்டின் படி இந்த குற்றத்தை செய்த டாக்டர் வசந்தியின் MBBS ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை கோர்ட் இந்த நிமிடத்திலிருந்து பறிமுதல் செய்துவிட்டது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட டாக்டர் மோகன் அவர்களை நிரபராதி என்று முடிவெடுத்து கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு விஞ்ஞானி, ஒரு மதவாதி, ஒரு அரசியல் தலைவர், இப்படி அவங்களை பின்பற்றக்கூடியவங்களை கொண்ட ஒரு சமூகத்துல உள்ளவங்க மக்களின் வழிகாட்டிகள், உலகின் சிருஷ்டிகள் குடிச்சாங்கன்னா, தவறு செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் கெடுதல் இல்லம்மா, இந்த நாட்டுக்கே பெரிய கெடுதல். அப்படிப்பட்ட சமூக விரோதிகளை காப்பாத்துறதை விட தண்டிக்கிறதாமா முக்கியம். அத்தான நீ உன்னுடைய கணவரா மாத்திரம்தான் பாக்குற. நான் ஒரு டாக்டருங்கிறதுனால அவர்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறைதான் இப்படிப்பட்ட மாமேதைகள் நம்ம நாட்டுல அவதரிக்கிறாங்க. அவங்க கிட்ட சில குறைபாடுகள் இருக்குங்கிறதுக்காக அவங்கள தண்டிச்சிட்டோம்னா அதுவும் இந்த நாட்டுக்கு பெரிய கெடுதல் தான். படக்கூடிய ஒரு மாமேதைய காப்பாத்திட்டேன், திரட்டிட்டேன். நல்லா பேசிட்டு இருக்கோம், திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. லட்சுமி, வசந்திக்கு பயப்பட மாதிரி ஒண்ணு இல்லை. ஐ திங்க் இட் இஸ் டெலிவரி டைம் ஃபார் ஹர். She is very weak. That's all. லட்சுமி, வசந்திக்கு சுகப்பிரசவம் ஆகிறது கஷ்டம். ஆபரேஷன் செஞ்சுதான் குழந்தை எடுக்கணும். நீங்க அவளுக்கு ஆபரேஷன் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாங்கல்யத்தை அவ கழுத்துல கட்டுங்க. என்ன பிறக்க போற குழந்தைக்கு தகப்ப யாருன்னு தெரியணும் இல்லையா? கட்டுங்க. லட்சுமி, நீ என்ன சொல்ற? கட்டுங்க. சீக்கிரம் கட்டுங்க. சிஸ்டர், இன்னைக்கு நில்லுங்க அப்படியே. இப்ப நீங்க குடிச்சிட்டு ஆபரேஷன் செய்ய போலியே, உங்க வாயை உதுங்க. லட்சுமி, என்னைக்கு என் கண்ணை என்னை விட்டு போனானோ அன்னைக்கே நான் திருந்திட்டேன்.